அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடவது. பாருங்க, நீங்க எந்த விஷயத்துல நீங்க சமாதானம் இல்லாம காணப்படுகிறீர்களா? ஐயோ, நான் கடனை வாங்கிட்டேனே, எப்படி கடன் கட்டுவேன், என்னால முடியலன்னு சொல்லி உங்க சமாதானம் தொலைஞ்சு போயிடுச்சா? எந்த வேலை கிடைக்கும்னு நினைச்சேன், ஒரு வேலை இல்லை, வருமானம் இல்லை, எப்படி நான் குடும்பத்துல நிம்மதியா இருக்கிறதுன்னு சொல்லி, எந்த காரியத்துல நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி, உங்க குடும்பத்துல ஐயோ என் மாமனார் கஷ்டம், மாமியார் கஷ்டம் சொல்லி நீங்க எந்த விதத்துல எப்படிப்பட்ட காரியத்துல நீங்க உங்க சமாதானத்தை இழந்திருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயங்களிலே சமாதானம் பெருக கடவுதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆழக்கடவுது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆளுகை செய்கிற ஒரு நாட்டை எப்படி ஒரு ராஜா ஆளுகை செய்கிறார், அது போல சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். பாருங்க, நீங்க சமாதானமா இருக்கணும்னு தான் நீங்க அழைக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ உங்க வாழ்க்கையில தேவ சமாதானம் உங்கள் வாழ்க்கையில நிறைவா இருக்கும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல நடந்து போறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்கள் கிட்ட அடிமையா இருக்கும் பொழுது எப்படியாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில கொண்டு போகணும், அடிமைத்தனத்துல இருந்து வெளியே மீட்கணும்னு சொல்லி மோசே என்ன பண்றாரு, நிறைய மோசையை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்கள் நிறைய செய்து கடைசி என்ன ஆகுது, தலைச்சன் சங்காரம். கடைசி என்ன பண்றாங்க, எகிப்து ராஜா நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அனுப்பிடுறான். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி திரும்பவும் அவங்க என்ன பண்றாங்க, துரத்திட்டு வர்றாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு செங்கடலை இரண்டாய் பிளந்து அவர்கள் அழகா என்ன பண்றாங்க, வனாந்திரத்துல நடந்து போகிறது போல நல்ல அழகா நடந்து போயிடுறாங்க. ஆனா எதிரிகள் அதிலே மூழ்கடிக்கப்படுகிறார்கள். அது நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்யறார். அவங்க நடந்து போகும்போது அந்த வனாந்திரத்துல அவங்களுடைய செருப்பு தேயல, ட்ரெஸ் அழுக்காகல, அவங்க கேட்ட இறைச்சிகளை எல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாரு. எவ்வளவோ நன்மைகளை செய்யறாரு. பசியில இருக்க விடல, நல்ல சாப்பிடவும், நல்ல ட்ரெஸ், அவங்க ட்ரெஸ் அன்னைக்கெல்லாம் நம்மளாம் என்ன பண்றோம், ட்ரெஸ்ஸுக்கு நல்ல எவ்வளவு செலவு பண்றோம், ட்ரெஸ் துவைக்கணும்னு செலவு பண்றோம், செருப்பு விதவிதமா வாங்குறோம், எவ்வளவு பண்றான். ஆனா அன்னைக்கு அவர்களுக்கு எந்த குறையுமே இல்லாம ஆண்டவர் அவ்வளவு அழகா நேர்த்தியா இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் அவர் நடத்தி கொண்டு செல்கிறார். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தண்ணி கிடைக்கலன்னு சொல்லிட்டு முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோசையை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, உன் பேச்சை கேட்டுட்டு நாங்க வனாந்திரத்துல சாகுறதுக்கா எங்களை கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசைய திட்ட ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரை முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். எகிப்தில இருந்து அந்த அவங்க கிட்ட ஆண்டவர் என்ன பண்றாரு, அழகா நடத்தி கொண்டு வந்தார். நல்ல காடைகள் வேணுங்கிற அளவுக்கு மாறுபளவு காடைகளை கொடுத்து நல்ல திருப்தியா சாப்பிட வைக்கிறார். எவ்வளோ அழகா நடத்தி வந்த, எவ்வளவோ நன்மைகளை செய்த ஆண்டவரை ஒரு தண்ணி கிடைக்கலன்னு சொன்னதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. ஆம்பரியமானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கூட நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார். ஒரு நிமிஷம் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்க. நிச்சயமா உங்கள் இருதயம் அந்த நன்றி உணர்வுல நிரம்பும் பொழுது உங்களுடைய தேவைகள் ஆட்டோமேட்டிக்கா சந்திக்கப்படும். நம்மளுடைய இருதயம் நன்றி உணர்வோட இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நமக்கே ஒருத்தர் யாரோ ஏதோ ஒன்று செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அப்போ அதே பொழுது ஆண்டவரோட உங்கள் இருதயம் எப்படி இருக்கணும்னா, நன்றி அறிதல் உள்ளதா இருக்கும் பொழுது உங்கள் இருதயம் சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கும் பொழுது, நீங்க ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு சமாதானமே இல்லை அப்படின்னா நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க, ஆண்டவர் செஞ்ச நன்மையை நினைச்சு பார்த்து நன்றி சொல்லுங்க. உங்கள் இருதயம் சமாதானத்தினாலே பொங்கி நிரம்பி வழியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம்.
சர்வலமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சப்பாந்த நல்ல விலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் எந்த காரணத்தினால் ஆண்டவரே சமாதானத்தை இழந்து காணப்படுகிறார்களோ தகப்பனே, நீர் அந்த காரியத்துல தகப்பனே நீர் இறங்கி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பிள்ளைகளுடைய இருதயம் ஆண்டவரே அப்பா நன்றி அறிதல் உள்ளதா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட நன்றி உணர்வை நீர் தந்திருட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து உம்மை துதித்து ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை போற்றுவதற்கு தகப்பனே நன்றியுள்ள இருதயத்தை தாரும். அவர்களுடைய இருதயங்கள் சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை சமாதானம் ஆளக்கடவது ஆண்டவரே அப்பா, சமாதானம் ஆளுகை செய்யும் என்று சொல்லி இருக்கிறீரே ராஜா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தையும் குடும்பத்தையும் சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் இருதயம் முழுவதையும் ஆண்டவர் சமாதானத்தினால், தேவ சமாதானத்தினால் உங்கள் இருதயம் நிரம்பி வழியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.